பங்குனி 29 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முகூர்த்த நாள். அன்றைக்கி சிரவண விரதம். நாம் முதல்ல இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சிரவண அப்படின்னா திருவோணம்னு அர்த்தம். திருவோணம் மகாவிஷ்ணு பிறந்த அவதாரம் பிறந்த நாள். அன்றைக்கு விரதம் இருக்கிறது பெருமாளுடைய அனுகிரகம், தாயாருடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்தபடியாக அன்றைக்கி 29 ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த நாள். சகல விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள். பங்குனி 30 திங்கட்கிழமை, அன்றைக்கும் முகூர்த்தம் நாள் இருக்குது. அன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குது. குறிப்பாக பாவ மோஷினி ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷம். முகூர்த்தம், சகல விதமான நன்மைகளும் சுபகாரியங்களும் செய்கிறதுக்கான உகந்த நாள். அடுத்து இந்த பாவ உமோசினி ஏகாதசின்னா என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை ஆசை, காமம். இந்த காமத்தை வெல்லக்கூடிய அந்த பாவத்தை, காமத்தால் ஏற்படக்கூடிய பாவங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள் இன்றைக்கு. இதுக்கு இன்றைக்கி வழிபாடு ஏகாதசினாலே பெருமாள் தான். ஸோ இன்றைக்கு பெருமாளை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறோமோ, நம்முடைய முன்ஜென்மம் இன்ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும், ஆசையாலும் காமத்தாலும் ஏகப்பட்ட பாவங்கள் செஞ்சுருப்போம். அந்த பாவங்கள் எல்லாம் விலகி நன்மை கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய ஏகாதசி திதி. அதனால இன்றைக்கு பெருமாளுடைய வழிபாடு நமக்கு நேராக வைகுந்தத்துக்கே போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். ஆக இந்த பங்குனி மாதத்தில் என்னெல்லாம் நல்ல நாட்கள், என்னென்ன விசேஷமான நாட்கள்ங்கிறத ரொம்ப விரிவாக பார்த்தோம். இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துலேயும் இது மாதிரி என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் அதுக்கெல்லாம் உண்டு, என்ன வழிபாடு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.